டாக்டர், கலாவதி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். Thank you. May I come in? Come in. Good morning. என்ன சார் நீங்க? உட்காருங்க. உடம்புக்கு என்ன சார்? டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும். வயசாகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும்? அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம். இப்பதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே. சீஃப் வந்த உடனே அவரை கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா டெஸ்டையும் எடுத்துடலாம். ஏன் சார் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போனா என்ன? அதுக்கு தான் வந்திருக்கேன். இருந்த எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டே போறேன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன். டாக்டர், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. வணக்கம் டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். பாட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. நர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை கொண்டாங்க. இந்தாங்க சார். எனக்கு டியூட்டி முடிஞ்சது. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களே. என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல. MBBS படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. LKG குழந்தை மாதிரி தடுமாறுற. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நகர்ல 3 கிரவுண்ட்ல வீடு பார்த்திருக்கேன். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேனா நாளைக்கே 2ஐயும் கரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவு சொல்லு. சார், may I come in? Yes, come in. சார், டாக்டர் ஜானகி வரல? வரல சார். ஏன்? அவங்க வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். இந்த அயோக்கி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும். அப்பதான் இந்த XW ராமரத்ன மாதிரி ஆளுங்களாம் திருந்துவானுங்க. நீ அடிக்கலன்னாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது. அடிச்சிருப்பேங்க. ஆனா எதுக்காக அடிச்சேன்னு 4 பேர் உங்களை கேட்ட அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா? நீ அழாத ஜானு. நான் சொன்ன கேளு. பெண்களுக்கு கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சமீபத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். XW ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள், கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. Damn it, noted them. வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன். சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு.
அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஆ? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதா பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தந்தா பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? ஆ? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரா உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்தரை கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஆ? ஐயோ, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சுக்காம கத்தி கிளம்பு. ஜானு, ஜானு.